Welcome everybody, let's dive into bullish and bearish edited scenario con Azero Coin. Starting with the bearish scenario. நான் ஹோப் பண்ணுறேன் யாஸ்வந்தன் நான் வந்து உங்கள்கிட்ட காயின் எடுத்துருக்கிறேன்ட்டு நீங்கள் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியது இந்த அசேரோ காயின்ட்டு என்கிட்ட நான் வேறு ஒரு சார்ட்லேயும் வந்து காயின் மார்க்கெட் கேப்லேயும் வந்து நான் இந்த காயின் தான் நான் ஃபைண்ட் பண்ணினேன். பட் இதில் போட்டிருக்கு அலேஃப் சேரோண்டு. ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் இது வந்து அந்த அசேரோ காயின்ட்டு நீங்கள் சொல்கிறது. இதை இப்போ நாங்கள் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். எனக்கு கமெண்ட்ஸில் ப்ளீஸ் சொல்லுங்க இதோ இல்லாட்டிக்கு வேறு ஒரு காயின்ண்டு, இல்லாட்டிக்கு இது இப்போ நான் சும்மா செஞ்சுருக்கிறேன் இந்த சினாரியோ. பட் யா, ஸோ இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து ஒரு ஏபிசி ஃபார் அப்சைட் செஞ்சுருக்கிறோம். ஸோ 3-வே ஸ்ட்ரக்சரில். அண்ட் இப்போ ஃபார் மோர் டான்ஸ் டு கம் ஏனென்றால் இதில் வந்து எங்களுக்கு 3-வே ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால் நாங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து ஃபார் டான்ஸ் தான் எதிர்பார்ப்போம். ஏனென்றால் ஒரு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து 5-வே ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்சைட் பார்த்துருக்கிறோம். 1 2 3 4 and 5. அண்ட் இதில் வந்து இப்போ எங்களுக்கு ஜஸ்ட் 3-வே ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கு. அதுக்காண்டி நாங்கள் வந்து ஃபார் மோர் டான்ஸ் தான் இன்னும் பார்த்துட்டு இருப்போம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ இந்த மைண்டுக்கு வர வந்து எல்லாம் வந்து ஸோ புல்லிஷ் மோஸ்ட் புல்லிஷான சினாரியோலையும் நாங்கள் வந்து ஃபார் டான்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். எல்லாம் வந்து ஒரு A B C செஞ்சுட்டு இதில் வந்து இந்த பாட்டம் C வேவ் முடிச்சுட்டு பெயின் வந்து இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் அசேரோ காயின். ஸோ இந்த அசேரோ காயினுக்கு நாங்கள் வந்து ஃபார் டான்ஸ் தான் பார்க்குறோம். அண்ட் மோஸ்ட் பெரிஷான சினாரியோ வந்து நாங்கள் இதில் ஒரு 1 2 இதுலேயும் ஒரு சின்ன 1 2 இப்போ நம்ம வந்து இதில் 3 4 5 4 5 எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து ஜீரோக்கு போகிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இருக்கலாம் இப்போதைக்கு. ஏன்டா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஜஸ்ட் லோஸ் தான் செஞ்சு இருக்கிறோம். பட் மேபி சொல்லிய மாதிரி வந்து ஜீரோலேருந்து தொடங்கி என்றால் இந்த காயின் ஸோ 1 2 இந்த சிவேஃப் இதில் முடிச்சுட்டு இப்போ ஸ்டில் நாங்கள் வந்து அப்சைட் வந்து இதில் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இப்போதைக்கு நாங்கள் இது வந்து எக்ஸாக்ட்லி சொல்லலாது இந்த ஏபிசி நடக்குதா, சாரி ஏபிசி நடக்குதா இல்லாட்டிக்கு எல்லாம் 1 2 1 2 3 4 5 4 5. நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லியாக லீன் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஃபார் டான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்டா இப்போதைக்கு எங்களுக்கு இது சார்ட் தான் காட்டியும் இருக்கு. பட் இந்த இன்வெலிடேஷன் நாங்கள் வந்து பாஸ் பண்ணினாங்க என்றால் ஸோ இதுக்கு இப்போ இந்த சினாரியோவில் நாங்கள் ஒரு 1 2 இப்போ எல்லாம் இந்த தேர்ட் வேவ்க்கு நாங்கள் இந்த டார்கெட் ஏரியா ரீச் பண்ணிட்டோம். இந்த தேர்ட் வேவ்ல திங்க் ஃப்ரம் த ஹை டு லோ 1 வேவ் டு ஹை ஆஃப் செகண்ட் வேவ் கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ட் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இது இப்போ நாங்கள் ரீச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு சப்போர்ட் கொஞ்சம் ரியாக்ஷன் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் ரேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்த் வேவ் ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு எல்லாம் போகலாம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு டார்கெட் ஏரியா ஃபார் ஃபோர்த் வேவ். டேக் ஃப்ரம் த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் டு லோ தேர்ட் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. அண்ட் காமன் டார்கெட் ஃபார் ஃபோர்த் வேவ் வந்து ஃப்ரம் 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.5 அண்ட் இந்த 0.618லேருந்து 0.66 வந்து ஒரு இன்வெலிடேஷன். இதை நாங்கள் ஹிட் பண்ணினாங்கள்டா பெண் அப்படி நாங்கள் வந்து ஃபார் புல்லிஷ் கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்டா பெண் நாங்கள் வந்து ஒரு ஃபோர்த் வேவ் இன்வாலிடேஷன் செஞ்சுட்டோம். பெண்ணிலேருந்து நாங்கள் வந்து ஃபார் அப்சைட் தான் பார்க்கலாம். இந்த கொரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதுலேருந்து ஃபார் அப்சைட் தான் மாற்றுக்கோம். பட் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டில் வந்து ஃபார் டான்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ரேஞ்ச் எதிர்பார்க்குறேன். இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட் கொஞ்சம் ஹைரம் வந்துட்டு பெண் ஸ்டில் ஒரு ஃபிஃப்த் வேவ் இல்லை கீழே நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதில் பெண் எங்களுக்கு வந்து பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து பெண் க்ளோஸ்லியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இதில் வந்து மேபி ஒரு சி வேவ் முடிச்சிருக்கலாம். சொல்லிய மாதிரி எல்லாம் வந்து ஏபிசியில் எல்லாம் சியில் 1 2 3 4 5 முடிச்சுட்டு சி வேவ்ல இதில் முடிச்சுட்டு பெண் உங்களுக்கு இல்லை தெரியுது ஒரு அம்புக்குறி இந்த பிங்க் பாஸை நாங்கள் பெண் எடுக்கலாம். இல்லாட்டிக்கு இந்த மோஸ்ட் பெரிஷான சினாரியோ நாங்கள் ஸ்டில் இதில் வந்து ஒரு 4 இல்லை ஒரு 5 பெண் ஒரு திரும்ப ஸ்டில் ஒரு 4 இதில் இருந்துட்டு இதில் பெண் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வைப்பேன். இப்படி ஒரு ஃபோர்த் வேவ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்படி ஒரு சினாரியோவில் இதில் பெண் நான் வைப்பேன். திரும்ப ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் செஞ்சால் இதில் பெண் நான் ஒரு ஃபோர்த் வேவ் ஸ்ட்ரக்சர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போடுவேன். இதை நாங்கள் பெண் பிரேக் பண்ணினாங்கன்றால் பெண் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த சி வேவ் டு அப்சைட் செய்கிறோம். ஸோ இந்த புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட் இல்லை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதில் அப்சைட் போகிறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து இதை நாங்கள் பிரேக் பண்ணாட்டி இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியாவை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நாங்கள் பிரேக் பண்ணாட்டி நாங்கள் பெண் ஸ்டில் ஒரு 4 5 நாங்கள் வந்து பெண் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்டா இதான் மோஸ்ட் பெரிஷான சினாரியோ. ஏன்டா இந்த 1 2ல வந்து நாங்கள் இதில் ஸ்டில் ஒரு இதுலேயும் வந்து ஒரு 3 4 5 எதிர்பார்க்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 1 2 இதுலேயும் ஒரு சின்ன 1 2 ஸோ 2 1 2 1 2 நடந்தால் இதுலேயும் பெயிண்ட் ஒரு 3 4 5 4 5 எதிர்பார்க்குறோம். பட் சி வேவ்ல சொல்லிய மாதிரி இதில் வந்து பெயிண்ட் நாங்கள் ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் புல்லிஷான சினாரியோ. ஸோ உங்களுக்கு விளங்குது ரெண்டு சினாரியோஸ்லேயும் நாங்கள் வந்து ஃபார் டான்ஸ் தான் மோர் டு கம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அதுக்காண்டி நான் சொல்லலை இதான் இப்போ நடக்குமெண்டு. அதுக்காண்டி நாங்கள் வந்து இன்வாலிடேஷன் வச்சுருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்கலாம்.
என் இதில் வந்து ஒரு 1 2 3 4 5 நீங்கள் கால் பண்ணிவிட்டு இதில் இப்போ பாட்டம் முடிஞ்சிட்டு ஸோ பேர் மார்க்கெட் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வந்து அப்சைட் போகிறோம் என்றால் அப்படியும் ஒரு சினாரியோ இருக்குது பட் இப்போதைக்கு அது லோவர் ப்ராபபிலிட்டி ஆனால் எப்போ அது ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி வந்துடுமெண்டா இந்த $1.03 நாங்கள் வந்து பிரேக் பண்ணினாங்க என்றால் சுஸ்டைனபிளியாக நாங்கள் பின் அப்படியே வந்து அப்சைட் தான் நாங்கள் வந்து பின் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு மோர் டவுன் சைட் இருக்கும் இதில் வந்து இப்போ கொஞ்சம் வேணும்னா ரேஞ்ச் பண்ணலாம் ஸோ இந்த காயினுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏன்னா இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபோர்த் வேவ் ஏரியாவில் இருக்கிறோம் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு தெரியுமெண்டா ஃபோர்த் வேவ் வந்து வெரி லாங் வெரி ரேஞ்ச் அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது அண்ட் இதில் வந்து இப்போ எங்களுக்கு அப்படியே இன்னும் கிடைக்கலாம் இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் பின் அப்படியே வந்து இதில் ஒரு சின்ன 1 2 3 4 5 நடந்துட்டு இதில் பின் ஒரு 1 வேவ் முடிச்சுட்டு பின் ஏபிசி ஸ்டில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம் இல்லை ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இதில் ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கு பட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த 0.66 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணணும் அதை மாதிரி எங்களுக்கு வந்து இதில் ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சுன்னா எங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்கள் வந்து அப்சைட் போகிறோம்ட்டு இப்போ ஒரு செகண்ட் இண்டிகேஷன் வந்து எங்களுக்கு இல்லை ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து என்றால் எங்களுக்கு ஒரு செகண்ட் இண்டிகேஷன் மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இது பேர் மார்க்கெட் இதில் முடிச்சிட்டோம்ட்டு இந்த தேர்ட் இண்டிகேஷன் வந்து இப்போ இந்த 0.66 நாங்கள் வந்து டச் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஸ்டில் வந்து ஒன் மோர் டைம் இப்போ தான் சத்தன் எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் இந்த 1 2 3 4 5 வந்து நாங்கள் ஸ்டில் வந்து இன்னும் முடிக்கல இந்த ஃபிஃப்த் வேவ்ல ஸோ இதில் வந்து இப்போ கொஞ்சம் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் ஒன் மோர் டைம் இந்த ஹாய் இன்னும் வந்து திரும்ப எடுக்கலாம் இந்த இது எங்கே இருக்குன்றால் 0.53 சென்ட்ல இருக்குது இது 14th ஆகஸ்ட்ல இந்த ஹாய் செய்ய இது திரும்ப ஒன் மோர் டைம் இன்னும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு WXY செஞ்சுட்டு இல்லை ஒரு ABC செஞ்சுட்டு ஃபோர்த் வேவ் இதில் முடிச்சுட்டு பென் ஸ்டில் நாங்கள் வந்து ஃபார் த ஆன்சைட் எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து இப்போ மோஸ்ட் பேரிஷ் சினாரியோ இல்லாட்டிக்கு ஒரு வேறு பேரிஷான சினாரியோ இருக்குது இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் லாங்கராக ஃபார் த ஆன்சைட் வர்றோம் இது வந்து இதை விட இதான் இன்னும் மோஸ்ட் பேரிஷ் சினாரியோன்னு சொல்லலாம் ஏனென்றால் இதில் வந்து நாங்கள் ஒரு ABC எதிர்பார்க்குறோம் என்றால் ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 1 2 3 4 5 எதிர்பார்க்குறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்டில் இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து இன்னும் இதே நாங்கள் வந்து இந்த ஃபிஃப்த் வேவ் நாங்கள் வந்து முடிக்கல இதில் வந்து ஒரு 1 2 3 4 5 பின் ஸ்டில் ஒரு 4 5 பின் திரும்ப அகேன் ஒரு 4 5 நடக்கும் ஸோ உங்களுக்கு விளங்க இதில் வந்து எங்களுக்கு 1 2 இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் சினாரியோ எங்களுக்கு 1 1 2 இருந்தது இதில் எங்களுக்கு 1 1 2 ஏனென்றால் இப்போ நீங்கள் இதில் ஒரு 1 2 பார்க்கலாம் அது மாதிரி இதில் ஒரு 1 2 பார்க்கலாம் அண்ட் இதுலேயும் ஒரு 1 2 பார்த்துட்டு பென் இதில் ஒரு பிக் செல் ஆஃப் நடந்தது இன்க்ரீஸ் இன் வால்யூம் இதில் நடந்தது இப்போ வால்யூம் நாங்கள் எங்களுக்கு இப்போ இதில் இல்லை இந்த சார்ட்டில் பட் நீங்கள் வேறு இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் எங்களுக்கு இன்க்ரீஸ் இன் வால்யூம் நடக்கும் யூஸ்வலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு பேரபாலிக் மூவ் வந்து ஒரு 1 2 1 2 1 2 நடந்துட்டு பின் ஒரு பேரபாலிக் மூவ் யூஸ்வலாக நடக்கிறது அண்ட் யூஸ்வலாக வந்து இதான் வந்து மோஸ்ட் வால்யூம் இருக்கிறது ஹையஸ்டான வால்யூம் அண்ட் வெரி பேரபாலிக் மூவ் இப்படி ஒரு பேரபாலிக் மூவ் நடக்கிறது ஸோ ஃபார் அப் சைடு இப்படி நடக்கிறது அண்ட் ஃபார் டவுன் சைடு இப்படி நடக்கிறது அண்ட் உங்களுக்கு தெரியுது இதான் இப்போ எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு இப்படி ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு அண்ட் யூஸ்வலாக வந்து இதான் வந்து இந்த தேர்ட் வேவ்னு சொல்கிறது ஒரு 1 1 2 இல்லாட்டி 1 1 2 அண்ட் இதில் உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு 1 1 2 இதில் ஒரு 1 2 இதில் ஒரு 1 2 இதுலேயும் ஒரு 1 2 ஸோ 1 1 2 இருந்துட்டு இப்போ நாங்கள் தேர்ட் வேவ்ல இதில் ரீச் பண்ணிட்டோம் தேர்ட் வேவ் டார்கெட்டுக்கு இப்போ நாங்கள் இதில் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம் இல்லாட்டி கொஞ்சம் அப்சைட் வந்துட்டு டார்கெட் இங்கே இருக்குது ஃபோர்த் வேவ்க்கு இதில் கொஞ்சம் ஹையராக வந்துட்டு பென் ஸ்டில் ஒரு தேர்ட் வேவ் இதில் முடிக்கிறோம் ஒரு ஃபிஃப்த் வேவ் இதில் முடிச்சுட்டு இந்த ப்ளூ வேவ் கவுண்ட்டை பென் இதில் முடிச்சுட்டு பட் ஸ்டில் நாங்கள் வந்து பென் இந்த yellow வேவ் கவுண்ட்டில் முடிக்கணும் இந்த தேர்ட் வேவை பென் ஸ்டில் நாங்கள் இதில் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் அப்சைட் வந்துட்டு ஒரு ஃபோர்த் வேவ் yellow வேவ் 4 முடிச்சுட்டு பென் ஸ்டில் ஒரு yellow வேவ் 5 முடிச்சிட்டோம் இந்த சினாரியோவில் இந்த சினாரியோ இப்போ நாங்கள் வந்து இந்த yellow வேவ் 5 முடிச்சிட்டோம் பேண்டு பட் ஸ்டில் நாங்கள் வந்து இதில் ஒரு 1 2 வச்சுக்கோம் ஏன்னா இந்த க்ரீன் 1 2 இருக்குது அதுக்கு பேண்டு இதுக்கு ஃபார் த ஆன்சர் வந்துட்டு பென் ஸ்டில் இதில் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்த்துட்டு பென் ஸ்டில் நாங்கள் ஒன் மோர் டைம் ஃபார் த ஆன்சர் எதிர்பார்க்குறோம் மோஸ்ட் பேர் சினாரியோவில் பட் உங்களுக்கு விளங்குது இதில் வந்து எங்களுக்கு ஒரு ABCயும் இருக்குது ஸோ அதை மாதிரி இதுலேயும் ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் இந்த ஏரியாவில் ஸோ இந்த 1 2 3 4 5 4 5 முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா திரும்ப வைப்பேன் ஃபோர்த் வேவ் ஏரியாவுக்கு ஸோ இதில் மாதிரி நாங்கள்
இதுலேயும் ஒரு ஃபோர்த் வேவ் ஏரியா வச்சுருப்பேன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் பெயின் வந்து இந்த 0.66 இதில் நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா பெயின் நாங்கள் வந்து இந்த சி வேவ் நாங்கள் முடிச்சிட்டோம். இதில் ஒரு பாட்டமிங் ஸ்டாக் செஞ்சுட்டோம். இப்போ நாங்கள் வந்து இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது நடக்காட்டி நாங்கள் ஸ்டில் பெயின் ஒன் மோர் டைம் இன்னும் ஒரு ஃபிஃப்த் வேவ்ல நாங்கள் எதிர்பார்க்குறோம். 5 வேவ் ஸ்ட்ரக்சர் டு தி டவுன் சைட். ஸோ உங்களுக்கு விளங்குது. நாங்கள் இப்போ வந்து ஃபார் டவுன் சைட் தான் எதிர்பார்க்குறோம். as long as நாங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணாட்டி இந்த 0.66 ஃபிபனாச்சி இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் உங்களுக்கு விலங்குல ஒரு அம்புக்குறி இருக்குது. இதுலேருந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் அப்சைட் போயிட்டு பெயின் வந்து ஃபார் டான்சர் வேலை இல்லாட்டிக்கு இதுலேருந்து இப்போ டைரெக்டாக நாங்கள் இப்போ இந்த 4-5 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் இப்போதைக்கு ப்ராபபிலிட்டிஸ் வந்து நாங்கள் ஸ்டில் வந்து ஃபார் டான்ஸாக தான் வர்றோம்ட்டு இப்போதைக்கு இருக்குது. இதில் வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கலாம் இந்த ஏரியாவில். இப்போ நாங்கள் ஒரு தேர்ட் வேவ் டார்கெட் ஏரியா நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு இப்போ நாங்கள் வந்து இல்லை ஒரு ஃபோர்த் வேவ் நாங்கள் வந்து ரேஞ்ச் எதிர்பார்க்கோம். இல்லாட்டி கொஞ்சம் வந்து ஃபார் அப்சைட் நாங்கள் வந்து இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியாவுக்கு உங்களுக்கு இல்லை போட்டிருக்கு ரீச் பண்ணலாம். ஏற்கனவே இல்லை ரீச் பண்ணிட்டோம். பட் இப்போதைக்கு இது வந்து வெரி ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான நான் இதில் வந்து மேபி கொஞ்சம் ஒரு ஏபிசி வந்து இதில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியாவில். ஸோ டார்கெட்ஸ் வந்து ஏற்கனவே 0.49 சென்ட்லேருந்து 0.78 சென்ட் மட்டும் இருக்குது. இல்லை ஈவன் வந்து இந்த 0.96 சென்ட் மட்டும் போகலாம். இது ஒரு இன்வாலிடேஷன் பாயிண்ட். as long as நாங்கள் இந்த இன்வாலிடேஷன் நாங்கள் வந்து பிரேக் பண்ணாட்டி சஸ்டெயினபிளியாக நான் வந்து ஃபார் டான்ஸாக தான் எதிர்பார்க்குறேன். இதில் இப்போ டைரெக்டாக கீழே போகலாம் ஒரு ஃபோர்த் வேஃபுக்கு. இப்போ இந்த ஸ்டில் ஒரு 4-5 இப்போ இதில் ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் முடிக்கலாம் சி வேஃபுக்கு. இப்போ இதில் ஒரு ஃபோர்த் வேவ் போடுவேன். இதை இப்போ நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த பேர் மார்க்கெட் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃபாப்ஸாக போகிறோம். இது நடக்காட்டி நாங்கள் வந்து ஸ்டில் ஒரு 4 and 5 திரும்ப ஒரு 4-5 நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதுலேருந்து இப்போ டைரெக்டாக நடக்கலாம் ஃபார் டான் சைட். இல்லாட்டிக்கு இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபோர்த் வேவ் வந்து யூஸ்வலாக அவங்க சொல்லிய மாதிரி வெரி லாங், வெரி ரேஞ்சி அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ். அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் ஃபார் அப் சைட் வந்துட்டு இப்போ ஸ்டில் நாங்கள் வந்து ஃபார் டான் சைட் தான் எதிர்பார்க்குறோம். இல்லை டைரெக்டாக இல்லாட்டி கொஞ்சம் அப்சைட் இந்த டார்கெட் ஏரியா ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டு பெயின் வந்து ஃபார் டான்ஸர் வரலாம். ஸோ இப்போதைக்கு சொல்லிய மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் ஒரு மீடியம் டைம் ஃப்ரேமில் சொல்லலாம் கொஞ்சம் ரேஞ்ச் நடக்கலாம்ட்டு. ரேஞ்ச் என்றால் இதுலேயும் ஹை எடுத்துட்டு நான் ஸ்டில் நினைக்கிறேன் இது ஒரு ரேஞ்சாக இருக்கலாம்ட்டு இந்த ஏரியாவில். இதை நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் $1.03 நான் இப்போ அப்படியே சொல்லலாம் நாங்கள் வந்து ஃபாப்ஸாக தான் எதிர்பார்க்குறோம்ட்டு. அது நடக்காட்டி as long as நாங்கள் இந்த ஏரியாவுக்கு இருக்கிறோம்ட்டு நாங்கள் வந்து ஃபார் டான்ஸர் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ மீடியம் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச், ஹையர் டைம் ஃப்ரேம் நாங்கள் ஃபார் டான் சைட் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் இதில் வந்து இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ நினைக்கிற பேரில் சொல்லிட்ட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சா ஒரு வேல்யூ தந்து ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next and hopefully see you soon. Take care. See ya.